ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சிம்மா பேசுகிறேன். அதான் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, விபரீத ராஜயோகம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அது என்னங்க விபரீத ராஜயோகம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது ஒன்றும் இல்லை, இந்த 6, 8, 12 இந்த அதிபதிகள் தங்களுக்குள்ளேயே இடம் மாறி வீடு மாறி இருக்காங்க அப்படின்னா அதுதான் விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒன்றுமே இல்லை, ஒரு 6ஆம் அதிபதி 8ஆம் வீட்டில் இல்லை 12ஆம் வீட்டில் இருக்குது, இல்லை 8ஆம் அதிபதி 6ஆம் வீட்டில் 12ஆவது வீட்டில் இருக்குது, அப்படி இல்லைனா 12ஆம் வீட்டு அதிபதி 6ஆம் வீட்டில் இல்லை 8ஆம் வீட்டில் இருக்குது. இந்த மாதிரி ஏதாவது கிரகம் இருந்ததுன்னா அது விபரீத ராஜயோகம் அப்படின்ற மாதிரி ஜோதிட சாஸ்திரத்தை சொல்கிற வழக்கம் உண்டு. ரைட்டு, அப்படின்னா இது என்னது விபரீத ராஜயோகம் அப்படின்னா? சூப்பராக ஒரே நைட்டில் ஒபாமாவாக மாறிடுவாங்களா, ஒரே நைட்டில் வாழ்க்கை மாறிடுமா அப்படிலாம் அதெல்லாம் ஒரு வெங்காயமும் கிடையாது. ரியாலிட்டியே அதுதான். அதாவது பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்தில் நம்ம யோகம் ராஜயோகம் அப்படின்னு சொல்லியாச்சுனாலே அது பாசிட்டிவான விஷயம், மிகப்பெரிய லெவலில் வாழ்க்கையை புரட்டி போடும் அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் விஷயம் அப்படி கிடையாது. அது ஒரு பலன் நடக்குது அப்படின்னாலே அது யோகம்தான் ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லுவோம். ஸோ ஒன்றுமே இல்லை, ஒரு பாசாண்டி யோகம்னு ஒரு யோகம் இருக்குங்க. பாசாண்டி யோகம், யோகம்னா நல்ல விஷயம் தானே. பாசாண்டி யோகம்னா என்ன அப்படின்னா ஒன்றும் பெரிய இதுவெல்லாம் கிடையாது. ரொம்ப கஷ்ட காலத்தில் மன உளைச்சலில் இருக்கும்போது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷனில் அவங்களே விஷத்தை குடித்து இறந்துருவாங்க, சூசைட் பண்ணிடுவாங்க. அதுதான் பாசாண்டி யோகம். இப்போ பாசாண்டி யோகம்னு போட்டாச்சுன்னா நம்ம என்ன நினைப்போம், ஏதோ பெரிய யோகம் போல் இருக்குது அப்படின்னு நினைப்போம். என்ன யோகம் அப்படின்னா கஷ்ட காலத்தில் ஏதாவது விஷம் குடிச்சு சூசைட் பண்ணுறது தான் அது யோகத்தோட பலன். அதே மாதிரி தான் இந்த விபரீத ராஜயோகம்னு சொல்கிறாங்க. ஆனால் ரியாலிட்டியை நம்ம எடுத்து பார்த்தோன்னா அது அப்படியே உல்ட்டாவாக இருக்கும். அது ஜஸ்ட்டு ஜோதிட புக்கில் ஏதாவது ஒரு 4 விஷயம் பாசிட்டிவாக போட்டாங்க அப்படின்னா அது அப்படியே நம்ம நிறைய பேர் எடுத்துக்கிறோம். ஆனால் அது அப்படி எடுக்கக்கூடாது. ஏன்னா ஜோதிடத்தில் நிறைய ஆராய்ச்சி பண்ணணும். இன்றைக்கி வரைக்கும் நான் குறைஞ்சபட்சம் ஒரு 35,000 40,000 ஜாதகமாவது பார்த்துருப்பேன். இவ்வளவு நாள் இவ்வளோ ஆயிரக்கணக்கான ஜாதகங்கள் பார்த்ததில் எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, இந்த விபரீத ராஜயோகம் அப்படின்றது ராஜயோகம்லாம் கிடையாது. நூடுல்ஸ் ஆகிறக்கூடிய பீரியட் தான் இது. ஒன்றுமே இல்லை, ஒருத்தருக்கு 6ஆம் அதிபதி 8ல் இருக்குது. நம்ம இதை பார்த்தே அப்படின்னா என்ன சொல்லுவோம், விபரீத ராஜயோகம்னு சொல்லுவோம். அந்த தசை அவருக்கு நடக்கும்போது எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் ஆயிடுவார். அதுதான் விஷயம். ஒரு சின்ன கடன் வாங்குவார், ஒரு வீடு கட்டணும்னு பிளான் போட்டு ஆரம்பிக்கிறாரு. ஏதோ ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் கட்டுறதுக்கு அவர்கிட்ட காசு இருக்கும். சரின்னு சொல்லிட்டு ஒரு கடனை வாங்கி ஃபஸ்ட் ஃப்ளோரும் சேர்த்து கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடனை உடனே வாங்கி ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்டிடுவார். அப்புறமேட்டு என்ன ஆகுன்னு பார்த்தாச்சுன்னா கடனை ஒழுங்காக அடைக்க முடியாமல் முழுசாக வீட்டையே விற்றுட்டு போகிற மாதிரி சுச்சுவேஷன் அமைஞ்சிடும். இதெல்லாம் எப்போ திரும்ப நடக்கும், நீங்கள் விபரீத ராஜயோகம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த தசா காலகட்டத்தில் இந்த மாதிரி சம்பவங்கள் தான் நடக்கும். ஏன்னா ராஜயோகம்னு சொல்கிறது பாசிட்டிவான வேர்டுன்னு சொன்னால் கூட அதுக்கு முன்னாடி விபரீதம் அப்படின்னு வருது இல்லையா, இந்த விபரீதம்னு சொல்கிறதே நெகட்டிவான வார்த்தை தான். ஸோ அப்போ ஒரு நல்லது பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும், ஆனால் உண்மையிலே பின்னாடி பார்த்தா ஒரு கெடுதல் இருக்கும். ஒருத்தர் இன்சூரன்ஸில் பணம் போட்டுட்டு இருக்கார். ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் ஆகுது. பெரிய ஆக்சிடெண்ட் ஆனவுடனே அவர் காலே போயிடுது. காலே ஆப்ரேஷன் பண்ணி கட் பண்ணி எடுத்துடுறாங்க. அந்த லெவலுக்கு கால் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுது, கால் ஒன்று போயிடுது. அப்போ அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து ஒரு பெரிய அமௌண்ட்டு இவருக்கு செட்டில்மெண்ட்டும் தராங்க. ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், அவருக்கு ஆக்சிடெண்ட் ஆகுது, கால் போகுது, இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து ஒரு அமௌண்ட்டும் கொடுத்துருக்காங்க, பெரிய அமௌண்ட். இது எப்போ நடக்குது தெரியுமா, அவருக்கு அந்த விபரீத ராஜயோகம் 8ஆம் அதிபதி 12ஆம் வீட்டில் இருந்து அந்த தசை நடக்கும்போது இந்த சம்பவம் ஒருத்தருக்கு நடக்குது. ஸோ இப்போ இதில் என்ன விபரீத ராஜயோகம் இருக்குது நீங்கள் யோசிச்சு பாருங்கள். விபரீதம்னா ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, கால் போச்சு. ராஜயோகம்னா இன்சூரன்ஸ்லேருந்து அமௌண்ட் வந்திருக்கு.
இப்போ அவர் கால் போனதுக்கு வருத்தப்படுவாரா வாழ்க்கை முழுக்க, இல்லைனா இன்சூரன்ஸ் கம்பெனிலேருந்து பெரிய அமௌண்ட் வந்திருக்கு அப்படின்னு சந்தோஷமாக இருப்பாரா? அவர் சந்தோஷமாக இருக்க வாய்ப்பில்லை. கடைசி வரைக்கும் இந்த கால் போனதை நினச்சி வருத்தம் தான் படுவார். அப்போ இந்த விபரீத ராஜயோகம்னு சொல்லிட்டு அந்த காலகட்டங்களில் என்ன நம்ம வாழ்க்கையில் சம்பவங்கள் நடக்குது அப்படின்னா, ஒரு பெரிய விபரீதம் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். அது ஆரம்பம் ஒன்று நல்லதாக இருக்கலாம், இல்லை முடிவு நல்லதாக இருக்கலாம். ஆனால் அந்த விபரீதம் நடக்காமல் போகாது, முடியாது. அதுதான் அந்த விபரீத ராஜயோகம். ஸோ அப்போ அந்த விபரீத ராஜயோகத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னா, குறிப்பாக அந்த கிரகத்துடைய தசை நடக்கக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப உஷாராக இருக்கணும். லைஃப்பில் நம்ம முன்னாடி மாதிரி கிடையாது. இன்றைக்கி ஒரு நிமிஷத்தில் நம்ம வாழ்க்கையை புரட்டி போடுறதுக்கு நிறைய விஷயம் வந்தாச்சு. ஒன்றுமே இல்லை, ஒரு மொபைல் ஆப் இருக்குது. ஏதோ ஒரு 4 மொபைல் ஆப்பில் போய் டக்குன்னு ஏதாவது பணம் தேவைன்னு கடனை வாங்கி விட்டுட்டு கடனை கட்ட முடியாமல் வாழ்க்கையை தொலைச்சவங்க நம்ம ஊரில் பல பேர் இருக்காங்க. அதே மாதிரி ஷேர் மார்க்கெட்டை பற்றி தெரியுதோ இல்லையோ, நான் ட்ரேடிங் பண்ணுறேன், பணம் சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் பணத்தை விட்டுட்டு வந்தவங்க பல பேர். இல்லை, இந்த விபரீத ராஜயோகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஷேர் மார்க்கெட் கதை ஒன்று சொல்கிறேன். அது ரீசெண்டாக நடந்த ஒரு சம்பவம். அவருக்கும் இந்த மாதிரி தான், ஏதோ 12ஆம் வீட்டு அதிபதி அவருக்கு 6லன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்கு அந்த தசை நடக்குது. உங்கள் பாஷையில் சொல்லணும்னா விபரீத ராஜயோகத்துக்கு உண்டான தசை நடக்குது. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணணும்னு சொல்லிட்டு விருப்பப்பட்டு ட்ரேடிங் பண்ணுறாரு. அதுக்கு முன்னாடி அவர் கிளாஸஸ் எல்லாம் போய் ஷேர் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேடிங் பண்ணணும், எப்படி சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிளாஸஸ் எல்லாம் அட்டன் பண்ணியிருக்காரு. அட்டன் பண்ணிட்டு நம்ம நல்லா கற்றுக்கிட்டோம், நம்ம இனிமேட்டு சூப்பராக சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் மார்க்கெட்டில் கையில் இருக்க காசெல்லாம் போட்டு இறங்குறாரு. இறங்கியாச்சுன்னா நல்லா சம்பாதிக்கிறார். அது எந்த காலகட்டம் அப்படின்னா, ஒரு ஃபினான்ஷியல் இயர்னு சொல்கிறது நம்ம ஊரில் தெரியும் எல்லாருக்குமே. இப்போ ஏப்ரல் மாதத்துலேருந்து அடுத்த வருஷம் மார்ச் மாதம் வரைக்கும் ஒரு ஃபினான்ஷியல் இயர். அந்த ஒரு வருஷத்தில் சூப்பராக சம்பாதிக்கிறார். அந்த ஃபினான்ஷியல் இயரில் நல்லா சம்பாதிக்கிறார். அதுக்கு அடுத்த ஃபினான்ஷியல் இயர் இப்போது மார்ச் மாதம் முடிஞ்சிச்சு, அடுத்த ஏப்ரல்லேருந்து 2வது ஃபினான்ஷியல் இயர் ஆரம்பிக்கும் இல்லையா, அடுத்த வருஷத்துக்கு உண்டான ஃபினான்ஷியல் இயர். அந்த ஃபினான்ஷியல் இயரில் என்ன ஆகுதுன்னா, 2 மாதம், ஏப்ரல் மாதம், மே மாதம், இந்த 2 மாதத்தில் கையில் இருக்க காசு, இவ்வளோ நாள் சம்பாதிச்ச காசு எல்லாத்தையுமே அதே ஷேர் மார்க்கெட்டில் லூஸ் பண்ணிடுறார், ஏமாந்துடுறார். ஸோ அந்த 2 மாதத்தில் அவர் 1 வருஷம் சம்பாதிச்ச காசு முழுசாக போச்சு. அது மட்டும் இல்லாமல் வெளியில் கடன் வாங்கி ஒரு ட்ரேடெல்லாம் பண்ணியிருக்காரு, பெரிய கடனாளியாகவும் ஆக்கிடுச்சு. இல்லை, ஹைலைட் என்ன தெரியுமா, இப்போ அவருக்கு கடன் இருக்குது, பேக்கெட்டில் 10 பைசா காசு இல்லை. அது மட்டும் இல்லாமல் இப்போ டேக்ஸ் இவர் ஃபைல் பண்ணணுமா. ஏன்னா போன ஃபினான்ஷியல் இயரில் இவர் பெரிய லாபம் பார்த்துருக்காரு. ஸோ அந்த ப்ராஃபிட்டுக்கு உண்டான டேக்ஸை இந்த வருஷம் இப்போ கட்டி ஆகணும். இந்த ஜூலை மாதத்தில் டேக்ஸ் ஃபைல் பண்ணுவோம் இல்லையா, ஜூலையில். அந்த ஜூலையில் இவர் போன வருஷம் சம்பாதிச்சதுக்கு உண்டான ப்ராஃபிட்டை கட்டி ஆகணும் அப்படின்ற மாதிரி டேக்ஸிலேருந்து, இன்கம் டேக்ஸ்லேருந்து இவருக்கு நோட்டீஸ் எல்லாம் அனுப்புகிறாங்க. ஆனால் ரியாலிட்டி என்னென்னா, இவருக்கு இன்றைக்கி அந்த போன வருஷம் சம்பாதிச்ச காசு ₹1 கூட கிடையாது. ஸோ இப்போ அவருக்கு டேக்ஸை ஃபைல் பண்ணுறதுக்கே காசு இல்லை. இதுதான் ரியாலிட்டி. ஸோ அந்த விபரீத ராஜயோகம் அப்படின்னா என்னென்னா, ஒரு ராஜயோகம் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு கடைசியில் கையில் இருக்கிறது எல்லாத்தையுமே பிடுங்கிடும். அதுதான் விபரீத ராஜயோகத்துக்கு உண்டான உண்மையான நிலவரம். நீங்கள் ஒன்றும் இல்லை, உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கோங்க, இல்லை வேறு யாராவது ஜாதகத்தை அனலைஸ் பண்ணுங்கள். அவருக்கு அந்த விபரீத ராஜயோகம் நடக்கக்கூடிய தசா காலத்தில் அவர் லைஃப்பில் என்ன பண்ணார், என்ன அனுபவித்தார் அப்படின்னு விசாரித்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இந்த ரியாலிட்டி தெளிவாக புரிஞ்சிடுங்க. ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த யோகம் இருக்குது, அந்த ராஜயோகம் இருக்குது, இந்த யோகம் இருந்தால் இப்படி இருப்பான், அந்த யோகம் இருந்தால் அப்படி இருப்பான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு கதை சொன்னால் ரொம்ப பிடிக்குது. ஆனால் ரியாலிட்டி அதெல்லாம் ஒரு வெங்காயமும் கிடையாது. ரியாலிட்டி இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது.
இதுதான் ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய சூட்சமம் அப்படின்னு நம்ம உண்மையை சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், பல பேருக்கு அந்த உண்மையை ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவம் கிடையாது. இதுதான் ரியாலிட்டி. ஸோ அதனால் நீங்கள் ஒரு ஜாதகத்தை பார்த்து அனலைஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சரிங்களா? ஸோ இதுதான் விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.